ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு இட்லி பொடி தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இது சின்ன பசங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம், எந்த காரமும் இருக்காது. இட்லி பொடியிலே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த பொடிக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம். உளுந்தம்பருப்பு ஒரு சின்ன டம்ளருக்கு ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். மணி உளுந்தம்பருப்பு, தொளி உளுந்தம்பருப்பு கூட சேர்த்துக்கலாம். இது கடலைப்பருப்பு, இதுவும் சின்ன டம்ளருக்கு ஒரு டம்ளர். மிளகு, இந்த பொடியில் வத்தல் சேர்க்காம மிளகு சேர்க்கறது தான். வறுத்த வேர்க்கடலை, கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு இருந்தாலும் சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு, வெள்ளைப்பூடு, கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ ஒரு வாணலி அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் ஆனதும் முதல்ல உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மீடியம் ஃப்ளேமில் அடுப்பு குறைச்சி வச்சு வறுக்கணும். நல்லா வறுத்துட்டு கொஞ்சம் சிவப்பாக மாறினதும் வேறு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்து கடலைப்பருப்பு, இந்த சின்ன டம்ளருக்கு ஒரு டம்ளர் நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கணும். அதையும் அந்த தட்டிலையே சேர்த்து ஆற வச்சுக்கலாம். வறுத்த வேர்க்கடலை தோல் நீக்கினது, நீங்கள் வறுத்துட்டு தோலை நீக்கிட்டு சேர்த்துக்கலாம். இது அந்த டம்ளருக்கு அரை டம்ளர் எடுத்திருக்கேன். இதெல்லாம் லேசாக வறுத்தா போதும், ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலை தான். வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து மிளகு, இந்த ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். வத்தல் சேர்க்க மாட்டோம், மிளகு மட்டும்தான். இதுவே நல்ல காரமாக தான் இருந்தது. இந்த அளவு சேர்த்துக்கோங்க போதும். சின்ன பசங்களுக்கு கொடுக்கறது, ரொம்ப காரம் வேண்டாம். நல்லா பொரிஞ்சு வரும். நல்லா வறுத்துட்டு ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நல்லா வெடிக்குது படபடன்னு. மிளகு இந்த அளவுக்கு வெடித்து வரணும். இப்போ இதையும் தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். எள்ளு, அது ஒரு 2 ஸ்பூனு. அடுப்பு நல்லா சிம்லே இருக்கட்டும். எள்ளெல்லாம் போட்ட உடனே கருகிரும். நல்லா குறைச்சி வச்சு வறுக்கணும். படபடன்னு பொரிஞ்சு வரும். அப்படியே எடுத்துடலாம். இதையும் தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். வெள்ளைப்பூடு ஒரு 5-6 பல், இது சின்னதாக இருக்கிறதுனால ஒரு 5-6 பல் பூடு. தோலோடு இருக்கட்டும், தோலை எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அது கூடவே சேர்த்து தேவையான உப்பு வறுத்து சேர்த்துக்கிடணும். வறுக்காமல் உப்பு சேர்த்துக்கிட்டோம்னா பொடி கெட்டு போயிடும். எந்த பொடியிலையும் கொஞ்சம் உப்பு சேர்க்குறோம்னா கொஞ்சம் உப்பையும் வறுத்து தான் சேர்க்கணும். வறுத்து எடுத்தாச்சு. அதையும் தனியாகவே ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பெருங்காய கட்டியை பொரித்து எடுத்துக்கலாம். இது கட்டிக்காயம். பவுடராக சேர்க்குறதா இருந்தால் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அது வறுக்கணும்னு தேவையில்லை. திரிக்கும் போது ஒரு ஸ்பூன் தூள் காயம் சேர்த்துக்கலாம். இது கெட்டிக்காயம். இப்படி எண்ணெயில் பொரித்து எடுத்தால் தான் நல்ல வாசனையாக இருக்கும், திரிக்கவும் முடியும். நல்லா பொரிஞ்சு வரட்டும். காயம் நல்ல வாசனையாக இருக்கும், உடம்புக்கும் நல்லது. கருவேப்பிலை
ஒரு கை எடுத்து நல்லா கழுவிட்டு நல்லா அதில் வறுத்து எடுத்துக்கணும். கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது. நாளே நல்லா கழுவி காய வச்சுக்கிட்டு சேர்த்தோம்னா ரொம்ப நல்லது. கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது, அப்புறம் பொடி கெட்டு போயிடும். ஈரம் இல்லாமல் நல்லா வறுத்துருங்க கருவேப்பிலையை. காஞ்ச கருவேப்பிலை சேர்க்கறது ரொம்ப நல்லது. நல்லா வறுத்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நான் அந்த ஹீட்லேயே வச்சுட்டேன் கருவேப்பிலையை. நான் அந்த சூட்லேயே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும், இன்னும் பொரியட்டும்னா ஆஃப் பண்ணிவிட்டு விட்டுட்டேன். இப்போ எல்லாமே வறுத்து எடுத்தாச்சு, நல்லா ஆறட்டும். இப்போ பொடி திரிக்கையில் பார்க்கலாம். இப்போ எல்லா பொருளுமே வறுத்து ஆற வச்சு எடுத்தாச்சு. இப்போ நல்லா காஞ்ச மிக்ஸி ஜார் எடுத்து அதில் முதல்ல உளுந்து கடலைப்பருப்பு அதை மட்டும் திரிக்கணும். கொஞ்சம் கொரகொரப்பாகவே திரித்து எடுத்துக்கணும். அடுத்தடுத்து பொருள் சேர்க்கும் போது சரியாக இருக்கும். இப்போ வேர்க்கடலையே சேர்த்துக்கலாம். மிளகு, எள்ளு திரிச்சிடலாம். இப்படி கொரகொரப்பாக திரிக்கணும், ரொம்ப ஃபைனாக திரிக்கக்கூடாது. இது கூடவே வெள்ளைப்பூடு, காயம், உப்பு, வறுத்த கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து திரிச்சிக்கலாம். இப்போ இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு. ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சு நல்லா ஒரு சம்பளத்தில் எடுத்து வச்சுக்கலாம். நல்லா சூப்பராக இருக்கும். பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல ஹெல்த்தியான இந்த இட்லி பொடியை உங்கள் பசங்களுக்கு கொடுத்து பாருங்கள். ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு இட்லி கொடுத்தீங்கன்னா இந்த பொடியில் நல்லெண்ணெய் சேர்த்தோ நெய்யோ எது சாப்பிடுவாங்கன்னு பார்த்து சேர்த்து கொடுத்து அனுப்புங்க. சூப்பராக சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு தடவை இட்லி பொடி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.